வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 30வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அல்லேலூயா. பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஏன்? அவரே கர்த்தராக இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். போன தடவை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். திமேயினுடைய குமாரன் பர்திமேயு குருடனாயிருக்கிறான். இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு புதிய ஏற்பாட்டில் வெகு சிலர் அழைத்த நாமம் தாவீதின் குமாரன் என்று அழைத்த அந்த நாமத்தை அவன் பயன்படுத்துகிறான். அது ஒரு சாதாரணமான ஒரு வெளிப்பாடு இல்லை. வேத புஸ்தகத்திலே ஒருவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுனா ஏன் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு எனக்கு 2-3 வருஷம் ரொம்ப ஒரு குழப்பம் இருந்தது. இந்த திமேயினுடைய குமாரன் பர்திமேயனுடைய நாமம் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஒன்றும் பெரிய ஊழியக்காரன் இல்லை, ஒரு குருடன். இந்த குருடன் உலகத்தாராலே சபிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்பட்டவனா இருக்கலாம். யார் என்ன பாவம் செய்தாங்க அதனால இவன் குருடனா பிறந்திருக்கான்னு அழைக்கப்பட்டவனா இருக்கலாம். அப்படிப்பட்டவனுடைய பெயர் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்படும் பொழுது ஒரு 3 வருடம் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனா யாரும் அதிகம் பேர் குறிப்பிடாத ஒரு பெயரை அவன் குறிப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ரொம்ப கம்மியா தான் அந்த நாமத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. தாவீதின் குமாரன் என்ற நாமத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாமத்தை அவன் ஏன் யூஸ் பண்றான் அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஒரு சத்தியத்தின் மூலமாய் அது வெளிப்பட்டது. தாவீது இஸ்ரவேலை சுற்றி இருந்த எல்லா ராஜாக்களையும் முறியடித்து பயமுறுத்தி இஸ்ரவேல் தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தான். ஒரு பெரிய சமாதானத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்தான். சத்துருக்கள் எல்லாம் கிட்ட வர முடியல தாவீதின் பேரை கேட்டாலே. அது ராஜாக்கள் காலத்தில் நடந்தது. இயேசுவினுடைய காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டு கொண்டிருந்த சுகவீனங்கள், பலவீனங்கள், பிசாசு, குருடு, ஊமை, செவிடு, நொண்டி, சூம்பின கை, குஷ்டரோகம், மரித்தவர்கள், இவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பி அந்த குடும்பங்களில் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் அளித்தார் இயேசு கிறிஸ்து. அதை ஒப்பிட்டு பார்க்கிறான். தாவீது தேசத்தில் ஒரு அமைதலை கொண்டு வந்து சமாதானத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்தார் தாவீது. இவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீக்கி ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களாலே ஒரு சமாதானத்தை ஒரு நதியை போல புரண்டு வர செய்கிறவர் இவர். அப்போ இவர் தாவீதின் குமாரன். ஆவிக்குரிய விதத்தில் சிந்தித்து பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி நடந்து போய் கொண்டிருந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வானம் கொள்ளாத மகிமையும் மாட்சிமையும் மேன்மையும் நிறைந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரை நிறுத்துகிறான். நிக்கிறார் அந்த இடத்துல. அந்த வார்த்தை கேட்டதுமே நிக்கிறாரு. அல்லேலூயா. நின்று அவனுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவர் சொல்றாரு, போ, உனக்கு பார்வை கிடைச்சது. ஏன் அவன் பார்வை வேண்டும் என்று கேட்டான்? ஒரே ஒரு எண்ணம் தான், தாவீதின் குமாரனாகிய இந்த இயேசுவை நான் காண வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த தாவீதின் குமாரனாகிய இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில அவர் இடைபட வேண்டும் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா உங்கள் மனதில் இருக்கிற குருடு எல்லாம் நீங்கி போய்விடும். ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. ஆகவே அவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை குறித்து அவன் மேன்மை பாராட்டினா. அந்த நாமத்தை அவர் சொல்றாரு, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதை இயேசு விரும்பினார். அல்லேலூயா. ஏன்னா தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவர் அழைத்திருந்தார். அப்பேற்பட்ட தேவன். சரி, இன்னைக்கு இன்னொரு சத்தியத்துக்குள்ள போகிறோம்.
2 நாளாகமம் 29 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்ப இந்த பூமி, இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, பூமி அவருடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. மனித குலத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் இந்த பூமியிலிருந்து தான் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூமியில தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா வளமும் இந்த பூமியில இருக்கிறது. பயிர் வகைகள், கனி வகைகள், உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு தான், இந்த மண்ணிலிருந்து தான் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு உலகத்தை மனுக்குலத்தினுடைய தேவைக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், எல்லாம் நல்லது 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 என்று சொல்லி இந்த உலகத்தை நல்ல விதமாக சிருஷ்டித்த கர்த்தர் ஆதாமு கிட்ட கொடுக்கும் போது ஆதாம் எல்லாத்தையும் இழந்து போனதுனால இந்த பூமி இன்னைக்கு ஒரு விதமான குறைவுகளாலே நிறைந்திருக்கிறது. ஆனா தேவன் தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானிய தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். எங்க வந்து கொண்டு சேர்க்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த தேசத்தை வர்ணிக்கும் போது அது அத்தி பழங்களும் மாதளி செடிகளும் ஒளிவை எண்ணெயும் உள்ள தேசம். அது மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்புகள் வெட்டி எடுக்கிறதுமான தேசம். அது நலமும் விசாலமுமான தேசம் என்று அவர் சொல்கிறார். தேசத்திலே சிங்காரமான தேசம் என்று அவர் வர்ணிக்கிறார் அந்த தேசத்தை. அப்படிப்பட்ட தேசத்துல கொண்டு வந்து வச்சு தீர்க்க தரிசிகளை வச்சு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அற்புத விதமா தன்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அவர் மிகவும் வருத்தப்படுகிறார். நான் ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் என்று வருத்தப்பட்டு சவுல் ராஜாவை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவன் அதை இழந்து போனால் பின்பு தாவீதுக்கு கொடுத்தார். அந்த தாவீதின் வம்சத்தில் வருகிற ஆகாஸ் என்கிற ஒரு ராஜா மிகப்பெரிய ஒரு துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறான். எருசலேமிலே சாலமோன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராகி நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். நம்ம மத்தியில இருக்க விரும்புகிற தேவன் அவர். ஆகவே எருசலேமிலே சாலமோன் மூலமாய் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டு அங்கு சர்வாங்க தகன பலிகள், தூபங்கள், விளக்குகள், ஆராதனை முறைமைகள் எல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமா அந்த ஆலயத்தை வந்து வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவருடைய பிரசனம் அங்க இருக்குது. அந்த பிரசனம் அங்க இருக்கிறதுனால, அவர் அங்கு இருக்கிறார் என்கிறதுனால அந்த சர்வாங்க தகன பலிகள், தூபங்காட்டுதல், விளக்கு போடுதல் எல்லாவற்றையும் பராமரித்து எல்லாவற்றையும் அற்புத விதமான ஆராதனைகளால் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அத இந்த ஆகாஷ் ராஜா, துன்மார்க்கமான ராஜா என்ன பண்றான்? அதை எல்லாவற்றையும் கெடுத்து போட்டு அந்த ஆலயத்தில் வந்து விக்கிரகங்களை கொண்டு வந்து அருவருப்பான காரியங்களை கொண்டு வந்து வைக்கிறான். அது மாத்திரமல்ல, யூதேய தேசம் எங்கிலும் அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்களை கட்டுகிறான். தமஸ்குவினுடைய தெய்வங்களை கொண்டு வந்து அங்கு பலிபீடங்களை கட்டி அங்க விக்கிரகாராதனை நடக்குது. ஏன் அது நடக்குதுன்னா அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு இடமே இல்லை. ஏன் இடமே இல்லைன்னா தேவன் வந்து பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தர் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அவர் விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே இது வந்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தமா இருக்க என்னால முடியல. என்னுடைய மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, மேட்டிமை, அகந்தை, ஆணவம், செருக்கு, இருமாப்பு, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் தடையாக இருக்கிறார். அவர் கேட்கிறாரு, நான் பரிசுத்த, நீ பரிசுத்தனாயிரு என்று கேட்கிறார். ஆகவே இந்த தேவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? விக்கிரகாராதனையை கொண்டு வர்றான். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனுடைய ஆலயத்துல வந்து எடுத்து வச்சிட்டீங்களாமா? ம் 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 சரி, போதுமா? பாருங்க, அதுல வந்து அவன் என்ன பண்றான்? அவன் 24வது வசனத்துல
28, 24 2 நாளாகமம் 28. தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டு போட்டு கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டு போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி பாருங்க, எருசலேமிலே மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் அருவருப்பான காரியங்களை செய்து தேவனுக்கு கோபமூட்டினான். தேவன் உக்கிரமான ஒரு கோபத்தை உடைய தேவன். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் இல்லை. பாருங்க, தேவன் ஏன் ஆலயத்தை உண்டு பண்ணினார்? அவருடைய பிரசன்னம் அங்க இருக்குது. அந்த பிரசன்னம் ஏன் அங்க இருக்குதுன்னா, தான் நேசிக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய பிரசன்னம் அங்க இருந்து ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுக்கள் எல்லாம் அங்கிருந்து சகல ஜனங்களுக்கும் செல்லும்படி அவர் அங்கு பிரசன்னமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம கூட இருக்கணும் விரும்புகிறார்? நம்ம மத்தியில் இருக்கணும் விரும்புகிறார். அவர்தான் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஊற்றுக்காரணர். எதற்கு ஊற்றுக்காரணர்? எல்லா நன்மைகளுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், எல்லா சமாதானத்திற்கும் அவர்தான் நமக்கு ஊற்றுக்காரணராய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறது. அங்கிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம். எங்கிருந்து? அங்கிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம். ஏன்னா அவர் எனக்கு கேள்வி கேட்கிறாரு, என்னை பரிசுத்தமா வாழ வைக்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு என்ன வாழ வைக்கிறாரு, அவர் கட்டளைகளை போடுறாரு, அவர் பிரமாணங்களை போடுறாரு. என்னால் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது, என்னால் அந்த பிரமாணங்களுக்கு என்னால் கீழ்ப்பட முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் வாழணும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று ஆகாஷ் ராஜா விரும்புகிறான். ஆகவே அந்த ஆலயம், அந்த தேவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமிலே மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படி ஒவ்வொரு பட்டணத்திலையும் விக்கிரகாராதனையும் அவன் ஏற்படுத்துகிறான். ஆனா நம்முடைய கர்த்தர் அவருடைய அன்பை பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு பிரமிக்கத்தக்க ஒரு அன்பு. நம்முடைய இருதயத்தை திறந்து இந்த மெய் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, அந்த பரிசுத்தமான தேவனுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வரும். அவர் அன்பினாலே அவர் நடத்துகிறவர். அவர் சொல்றார் ஒரு இடத்துல, வானத்தின் மதகுகளை கொண்டு திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களானால் உங்களை வருஷிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். இந்த ஆலயத்தின் கதவுகளை பூட்டி இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிற எல்லா ஊற்று ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுகள் அந்த தேசத்திலே வரவிடாதபடி அந்த ஆலயத்தை அவன் பூட்டி போடுகிறான். நாம கூட நம்முடைய இருதயத்தை இவ்விதமாய் பூட்டி போட்டோம்னா, இந்த தேவன் எனக்கு தேவைன்னு பூட்டி போட்டோம்னா அவர் வரமாட்டார். அவர் நீதி உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார், வரமாட்டார். ஆனா இந்த தேவனுக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் அதிலே வந்து இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இத அறிந்து கொண்ட அவன் இறந்து போகிறான். ஆகாஷ் ஒரு கட்டத்தில் இறந்து போகிறான். இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய குமாரன் வந்து 25ஆம் வயதில் 29:1 அதிகாரம் 2 நாளாகமம் 29:1 எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். போதும் பாருங்க, அவன் தன் தகப்பனாகிய தாவீது, அவனுடைய முற்பிதா, அவனுடைய தாத்தா,
அந்த முற்பிதாவாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அடுத்த வசனம் பாருங்க, அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அதாவது ஆலயத்தில் இருக்கிற ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அடுத்து, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமார்த்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். போதும் பாருங்க, அவனுக்கு தெரியுது எசேக்கியா ராஜாவுக்கு இது எதனால அப்படின்னு தெரியுது. 100 வருஷம் அந்த ஆலயத்துல, எருசலேம் தேவாலயத்துல ஆராதனை இல்லையா, 100 வருஷம் இல்லையா. இவன் வந்து தன்னுடைய தாவீதுனுடைய என்ன செய்திருந்தானோ அதை அப்படியே செய்யறான். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை வெளியே கொண்டு போய் போட்டுட்டு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமல் இருந்தாங்க, தூபம் காட்டாமல் இருந்தாங்க, விளக்குகளை அணைத்து போட்டிருந்தாங்க, மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேல் வந்து அவர் இவர்களை உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் பழிப்புக்கும் திகைப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். துயரத்திற்கு, திகைப்புக்கு, பழிப்புக்கு ஒப்பு கொடுத்தார். இவர் அன்பின் தேவன். இவர் அன்பின் தேவனை இவங்க வெறுத்து முகத்தை திருப்பி அதற்கு முதுகு காட்டுகிறார்கள். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன் இந்த இஸ்ரவேல் தேசம், நம்முடைய முற்பிதாக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்முடைய முன்னோர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் ஜனங்கள் இவ்வளவு துன்பத்திலையும் துயரத்திலையும் எல்லாத்தையும் இழந்து சிறைபிடிக்கப்பட்டவர்களாக அவமானத்தையும் நிந்தையிலையும் வாழ்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ஆலயத்தை சுத்தம் பண்ணி அது தேவனுக்கு அவன் சர்வாங்க தகன பலிகளை இட ஆரம்பிக்கிறான். 2 நாளாகமத்தில் அது இருக்கு பாருங்க. இது வானத்தினுடைய வாசல். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இது வானத்தின் வாசல் என்று தன்னை குறித்து அவர் அடையாளம் அவர் காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த தகன பலி செலுத்துகிறது இல்லை. தகன பலின்னா சர்வாங்க தகன பலி அவர்கள் செலுத்துறது இல்லை. சர்வாங்க தகன பலி என்பது நீங்க போய் தேடி பிடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமா அதை விளக்கம் பண்ணியிருப்பாங்க. துண்டு துண்டா வெட்டி சந்து சந்தா வெட்டி தேவனுக்கு அதை படைப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வாங்க தகன பலி என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய விஷயத்துல ஒரு மனிதன் தன்னை தன்னுடைய தேவனுக்கென்று முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது. முழுவதுமாக, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நான் மீதி வச்சுக்கிறேன், கொஞ்சம் எனக்குன்னு நான் வாழ்ந்துக்கிறேன், கொஞ்சம் என்னுடைய ஆசாபாசங்களுக்குன்னு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படி இல்லை. சர்வாங்க தகன பலியினுடைய அர்த்தம் என்னன்னா, முழுவதும், தன்னை முழுவதுமாக ஜீவ பலியாக தேவனுக்கென்று தன்னை விட்டு கொடுப்பது, தேவனுக்கென்று வாழ்வது, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழ்வது. அவனுடைய வாழ்க்கையிலே சுயத்துக்கு இடமே இல்லை, அவனுடைய சுய விருப்பங்களுக்கு அங்க இடமே இல்லை. அதுதான் ஜீவ பலி. என்னுடைய ஆசாபாசங்கள்,
என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் நான் செத்து, பாவத்துக்கு செத்து, அதெல்லாம் பாவம். எனக்கென்று வாழ்வது, மீ அண்ட் ஐ, எனக்கு என்னுடையது நான் என்று வாழ்வது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம், தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். ஏன் அது அப்படி பார்க்கிறார் கர்த்தர்? பார்க்கிறாரு, உன்னை ஒரு நித்திய நோக்கத்துக்கென்று, அவருடைய நோக்கத்துக்கென்று இந்த பூமியில உன்னை ஆசீர்வாதமாய் உன்னை பிறக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொன்னான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பூமிக்கு பாதாளத்துக்கு படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிற உன்னுடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? எங்கே என்னால போக முடியாது. ஆகவே அந்த ஒரு மனிதனுடைய, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றி, தேவன் உன்னை எதற்காக சிருஷ்டித்தாரோ, எதற்காக உன்னை இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதுதான். உன்னுடைய பதக்கங்கள் அல்ல, உன்னுடைய வெற்றி உள்ள வாழ்வு அல்ல, உன்னுடைய ஐஸ்வர்யம் அல்ல, உன்னுடைய ஆஸ்தி அல்ல, உன்னுடைய மேன்மையான காரியங்கள் எதுவுமே இல்ல. ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றி என்னன்னா, அவன் தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதுதான். ஹல்லேலூயா. அதுதான் சர்வாங்க தகன பலி. அந்த சர்வாங்க தகன பலிய அங்கிருந்து, அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து, ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று, அவருடைய பிரசனம் இருக்கிற இடத்துல இருந்து அந்த சர்வாங்க தகன பலிய முதல்ல எடுத்துட்டான். ஆகாஷ் ராஜா எடுத்துட்டான். எசேக்கியா வந்து ஃபர்ஸ்ட் அதை செய்யறான். ஏன்னா அது ஆவிக்குரிய ஒரு காரியமா இருக்கிறது. இந்த சர்வாங்க தகன பலிய சரியா செலுத்தாததனால சவுல் தள்ளப்பட்டான். அவர் சொல்றாருல, பலிகளை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆசாரியனுக்கு நீ காத்திருக்கல, ஆசாரியன் வர தாமதமாகுது. ஆசாரியன் வர தாமதமாகும் போது தானே அந்த பலியை செலுத்துகிறான். தானே அந்த பலியை செலுத்தும் போது தேவன் அவன் மீது கோபமாகிறார். அது மாத்திரமல்ல, கொளுத்தவைகளை தனக்கென்று எடுத்து வைத்துக் கொள்கிறான். என்ன எடுத்து வைத்திருக்கிறான்? கொளுத்தவைகளை தனக்கென்று எடுத்து வைத்து, ஜனங்களுக்காக எடுத்து வச்ச, தேவனுக்காக பலியிட எடுத்து வச்ச அப்படின்னு சொல்றான். அது ஒரு மாய்மாலமான ஒரு பலி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படியாம, தன்னுடைய இருதயத்தினுடைய ஓரத்துல அந்த கொழுமையானவைகள் மேல அவனுடைய விருப்பம் இருக்குது. அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், கிறிஸ்துவனுடையவர்களை பத்தி நான் சொல்றேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும். எனக்கு விருப்பமானது நடக்கணும், சபையில என் விருப்பம் நடக்கணும், என் இஷ்டம் நடக்கணும், எனக்கு பிடிச்சது நடக்கணும். யாரோ அப்படி சிந்திச்சீங்கன்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. உலக சிநேகம், அது எச்சரிக்கிறேன், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உன் விருப்பம் நடக்க கூடாது, சபையில தேவனுடைய சித்தம் நடக்கணும். அதுதான் சர்வாங்க தகன பலி. பலிகளை பார்க்கல கீழ்ப்படிவதே உத்தமம். உன் இருதயத்தினுடைய ஓரத்துல யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பமா இருக்கிறது நடக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவனுக்கு விருப்பமானது நடக்கணும்னு நீங்க முழங்கால்களில் நிற்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதான் சர்வாங்க தகன பலி. உன்னுடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறவர், நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிறவர் அவர். அப்பேற்பட்ட மகிமை யாரா இருந்தாலும் சொல்றேன், உங்க விருப்பம் நடக்கக்கூடாது, தேவனுடைய விருப்பம் நடக்கணும். அல்லேலூயா. அதுக்காக முழங்கால நில்லுங்க. சவுல் எப்படி விழுந்து போனா? இருதயத்துல கொஞ்சம் வேற ஒண்ணு வச்சுக்கிட்டான், தேவனுடைய சித்தத்துக்கு இல்ல. கிருபையினாலே ராஜாவாக்கப்பட்டான். ஒண்ணுமே கிடையாது, அவன் சாதாரண ஒரு மனுஷன். கழுதையை தேடி போனவனை கொண்டு வந்து ராஜாவை வச்சாரு. அந்த ராஜாவை வைக்கிறவன் இருதயத்துல கொஞ்சம் அவனுடைய ஆசாபாசங்களுக்கு, கொழுமையானவளுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த சவுல் ராஜா விழுந்து போனான். ஹல்லேலூயா. விழுந்து போறதுக்கும் துணை போகாதீங்க, விழுந்து போகவும் போகாதீங்க. ஹல்லேலூயா. சர்வாங்க தகன பலி. அடுத்து தூபம் காட்டல. தூபம் காட்டால்னா உங்களுடைய ஜபங்கள் தூபம் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். உங்களுடைய ஜபங்களை முகர வேண்டும், நுகர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் அதைத்தான் விரும்புகிறீங்க. உங்க தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் உங்க தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வராரு, வனாந்தரத்துல நடத்திக்கிட்டு வராரு. வனாந்தரத்துல நடத்திக்கிட்டு வர்றவருடைய அவருடைய வஸ்திரங்கள்
பழமையாய் போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை, அருந்து போகவில்லை. ஏன் இதெல்லாம் எப்படி நடந்தது? எதனால நடந்தது? எப்படி இது சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? வான மன்னா அவர்களுக்கு போஷிக்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன போஷிக்கப்பட்டது? வான மன்னா போஷிக்கப்பட்டது. அந்த வான மன்னாவை உட்கொண்டதினாலே அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, கால்கள் வீங்கவில்லை, பாதரட்சின் வார் அருந்து போகவில்லை, அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இது எதனால வந்தது? வான மன்னாவினாலே வந்தது. ஒண்ணு. இரண்டாவது, அவர்களை மேகஸ்தம்பத்தினால வழி நடத்துகிறார். வெயில் அவர்களை தீர்த்து போடாதபடி, அவர்களை கஷ்டப்படுத்தாதபடி ஒரு மேக ஸ்தம்பத்தினால் அவர்கள் வழி நடத்தினார். ஏசில நடந்து வந்த மாதிரி அவங்க நடந்து வந்தாங்க. ராத்திரியில அக்னியா இருந்தார் அவரு. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை வழி நடத்தி வந்தார். ராத்திரில குளிர் இல்ல, மிதமான ஒரு வெப்பநிலை. பகல்ல வெயில் அவர்களை தொட முடியாதபடி, பகலில வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தாதபடி மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். காரணம் என்ன? என் ஜனம், என்னுடைய பிள்ளைகள், நான் தெரிந்து கொண்ட ஜனம், நான் விரும்புகிற நேசிக்கிற ஜனம். ஆகவே அந்த ஜனத்தை அப்படி நடத்தி கொண்டு எந்த சத்ருவும் மேற்கொள்ள முடியாதபடி, விசுவாசிக்கிற எந்த ஒரு விசுவாசியும் சத்துரு மேற்கொள்ள முடியாதபடி அவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு கானான் தேசத்துல கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு சேர்த்தார். அல்லேலூயா. அன்பு கூர்ந்தார். வேதம் என்ன சொல்கிறது? நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. முந்தி அன்பு கூர்ந்துகிற தேவன். நமக்கு தெரியாது கடவுளை யாருன்னு தெரியாது. முந்தி அன்பு கூறுகிற தேவன், அன்பு கூர்ந்தார் அவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொருபத்தையாகலும் ஒரு விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்கும், நீ அவைகள் நமஸ்கரிக்கும், நீ அவைகளை சேவிக்கவும் வேண்டாம். நான் எரிச்சலோ தேவனாயிருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறேன். என்ன சொல்றாரு? என்னிடத்திலே அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜாதி ஜனத்துக்கும், எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு மனுஷ ஆத்மாவுக்கும், இந்த தேவனை அறியாத எந்த மனுஷ ஆத்மாவும் அவங்க கடவுள்கிட்ட அன்பு கூறவே முடியாதுங்க. அன்பு கூற வழி இல்ல, கிட்ட போக முடியாதுங்க. கிட்ட போக முடியாது. ஒன்னு அதிகாரம் இருக்கணும், இல்ல அந்தஸ்து இருக்கணும், இல்ல பணம் இருக்கணும். அவன் தான் கொஞ்சம் கிட்ட போக முடியும் அவங்க கடவுள் கிட்ட. அவனுக்கு அன்பு கூறதுக்கு என்னன்னே தெரியாது, அன்பு கூறவும் தெரியாது. அவன் கடவுள்கிட்ட போக முடியாது. கடவுள் அவங்களுக்கு என்ன செய்திருக்காங்க கூட தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை பார்க்கும்போது இந்த அன்பின் தேவனுடைய இருதயம் தெரியும். அது புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுது தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் அன்பு கூர்ந்த தேவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. எவ்வளவு நாள் சத்தியம் கேட்டிருக்கிறீங்க? சொல்லுங்க. பவுல் எழுதுகிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த கடவுளுக்கு கொடுத்தது? எந்த வானாதி வானம் கொள்ளாத இந்த தேவன் கிட்ட கூட போக முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை உணர்ந்து, இப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தேவன் என்பதை நீ உணரும் பொழுதே உன்னுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டாமா? மனம் புதிதாக வேண்டாமா? அதான் சங்கீதக்காரன், அவன் புதிதான மனம் இருந்ததுனாலதான் ஆடு மேய்க்கிறவன் அரசனானான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு என் கர்த்தர். அவர் சொன்னார் உன் தேவனாகிய கர்த்தர். அவன் சொல்றான் என் கர்த்தர், என் தேவன், என் கர்த்தர், என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அன்பு கூறுதுன்னா அந்த தேவனை பார்க்க முடியல, ஆனா வார்த்தைகளில் பார்க்க முடியுது, உணர முடியுது. அதுதான் விசுவாச இருதயம். ஹல்லேலூயா. இப்படி நீ அன்பு கூர்ந்து நீ முழு இருதயத்தோடு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, உறவாட ஆரம்பிக்கும் போது, ஆராதனை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீ என்ன பண்ற? தூபம் காட்ட ஆரம்பிக்கிற. ஹல்லேலூயா. இது ஆலயத்துல
ஃபர்ஸ்ட் உன்னை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது தகன பலி, சர்வாங்க தகன பலி. சொல்லிட்டேன். அன்பு கூர்ந்த நீ 1000 தேவைகளோட நீங்க வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. உங்களுடைய இருதயத்தினுடைய அபிலாஷைகள், வாஞ்சைகள், தேவைகள் எல்லாம் என்ன இருக்குது எனக்கு தெரியாது. ஆனா அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி, அவர்தான் என்னை சிருஷ்டி கர்த்தா என்று சொல்லி, உன்னுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு தூபமான ஒரு ஜபத்தை நீ வைக்கும் பொழுது, அப்பா பிதாவே என்று நீ கூப்பிடும் போது உண்மையாகவே அவர் இறங்கி வந்து உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நீங்க தூபம் காட்டுறது. விளக்குகளை அணைத்து போட்டுட்டான். விளக்குகளை அணைத்து போட்டுட்டான். சங்கீதம் 119, 105, 106 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. எப்படி சொல்றான் பாருங்க, அது படிங்கப்பா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். போதும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன், வேதம் என்ன சொல்லுது, போதக சிக்ஷையே ஜீவ வழி. சிக்ஷை போது உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டம் கர்த்தர் கொடுக்கிறாரு, நஷ்டத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, வியாதியை கர்த்தர் கொடுக்கிறாரு. அது கிடையாது, அது சிக்ஷை அல்ல. போதக சிக்ஷையே ஜீவ வழி. அல்லேலூயா. நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கி எல்லா வேலையும் நீங்க பார்த்து உங்க குடும்பத்துல எல்லாத்துலயும் கஷ்டத்தை நீங்க வர வச்சுக்கிட்டு கர்த்தர் கொடுத்தாரு சொன்னீங்க, தப்பு. அது அல்லேலூயா, அது தப்பு. கர்த்தர் அப்படி கொடுக்கிறது இல்ல. கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறது அல்ல. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் எதுக்குள்ள கிடக்குதா? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் சூழ்ந்து இருக்கிறது. என்ன சூழ்ந்து இருக்குது? யாரும் எங்க சூழ்ந்து இருக்குது? பாவம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. பாவத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அந்தகாரம் இல்லையா? இருள். பாவம் ஒரு அந்தகாரம், ஒரு இருள். இருளின் ராஜ்யம் அது பாவம். பொல்லாங்கம். நம்ம சுத்தி எல்லாமே நல்லவங்களா இருக்கிறாங்களா? எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்களா? எப்போ இவன் கீழே விழுவான், எப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரலாம், எப்போ சிரிக்கிறாங்கல்ல, நமக்கு ஒன்று நடந்த உடனே என்ன பண்றாங்க? உள்ளுக்குள்ள சிரிக்கிறாங்க. நல்லது எதுவுமே நடந்துடக்கூடாது அவனுக்கு. அல்லேலூயா. என்னது? நல்லது எதுவுமே நடந்துடக்கூடாது. அப்போ உலகம் பொல்லாங்குக்குள் சூழ்ந்திருக்கிறது. பாவ சிங்கம், அது பிசாசு எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்படிப்பட்ட உலகம் சுத்தி எல்லாம் அப்படியே வந்து உங்க மேன்மையும் உங்க நன்மையை விரும்புறவங்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. எல்லாம் எப்படா கீழே விழுவான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஒரு அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது. பாவம் என்ற இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த பாவம் என்ற உலகத்திலே, இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே, பொல்லாங்கன் இருக்கிற இந்த உலகத்திலே உன்னை நீதியும் நியாயமும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து வாழக்கூடிய வழியை காட்டுவது இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. அதான் சொல்றான், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இந்த வசனத்தை விசுவாசித்தீங்கன்னா சொல்றான் இல்லையா ஒரு இடத்துல, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு அது வெளிச்சமுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை இருதயத்திலே வைத்தா அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. சொல்றாரு இல்லையா, அவர் அந்த வேத வசனங்களை சுட்டி காட்டும் போது உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இருளான இருதயம் இந்த வசனத்தின் மூலமாக கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. உனக்கு வைக்கிற கண்ணி, உனக்கு வைக்கிற பொறி, உனக்கு விரிக்கிற வலை, உனக்கு வைக்கிற தூண்டில்
அந்த எலிப்புரி, அந்த ஒலை, அந்த கண்ணி, அதெல்லாம் சிக்காமல் உன்னை காக்கிறது எது? இந்த வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது, ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த வசனத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது, இந்த வசனம் உன்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள விழுந்து கிடக்கிறது. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நீ எந்த காரியத்தை நீ செய்ய முடியாது. கர்த்தர் தாமே உனக்கு துணையாகிறாவிட்டால் மனுஷர் எப்பவும் என்னை விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த வேத வசனங்களை அது உனக்கு விளக்கு போல ஒரு வெளிச்சமா இருக்கிறது. உனக்கு என்ன நடக்குதுன்னு பகல்ல தான் நீ நடக்கிற. உனக்கு முன்னால எந்த பக்கம் குழி வெட்டி இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஒரு ஆள் கூட போனேன். போகும்போது கூட கூட்டிட்டு வந்தால் சொல்றாரு, எப்ப கத்தி இவன் கூட வந்தா நம்ம மேல எப்ப கத்தி விழுன்னு தெரியாதுன்றாரு. அல்லேலூயா. எனக்கு தெரியாது அந்த ஆளை பத்தி. மீஞ்சூருக்கு போற வழியில நடந்தது. இப்படி பேசினார். அடப்பா, இப்படிப்பட்ட ஆளுகிட்ட என்ன கூப்பிட்டு வந்த, உள்ளத்துல இருக்குது தெரியுமா? அவங்கள பத்தி தெரியுமா? இல்ல அவங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளோட பேசுறாங்கன்னு தெரியுமா? ஆனா இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தா அதுல இருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடப்பேன்றான். நடந்தாலும் நடக்க முடியாது, கும்மிரிட்டு அப்படியே உட்கார வேண்டியதான். அவன் சொல்றான், நான் நடப்பேன். அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்றாரு. என்னவா இருக்கிறேன்? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் ஒளியிலே இருளிலே நடமாவல் ஒளியிலே நடப்பான். அப்போ அந்த விளக்குகளை ஏன் அணைச்சான்? ஜனங்க விளக்குகளை அணைச்சி சர்வாங்க தகன பணி இல்லாம, தூபம் இல்லாம, விளக்கு இல்லாம ஆலயத்தை வைக்கிறாங்க. ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் இல்லை. ஜனங்க அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டுறாங்க. தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுக்கறாங்க. அந்நிய தெய்வங்களை இது பண்றாங்க. அதனால அவங்களை என்ன பிடிச்சதான்? துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஆளானார்கள். அல்லேலூயா. அவருடைய பிரசனை அங்கிருந்து தேவனுடைய எல்லா மனிதர்களுக்கும் நன்மையை கொடுக்கிற அந்த ஆலயத்தை பூட்டி போட்டுட்டு ஒண்ணுமே அவங்களுக்கு வராம பண்றான். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லது உன் ஜீவனுக்கு ஊற்று எங்கிருந்து புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. அவர் போதும். அந்த இயேசுவானவர் போதும். அவர் சொல்றாரு இல்லையா அவர் இடத்துல, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உனக்கு புது புது ஐடியா தருவாரு, புது புது வழிகளை உண்டு பண்ணுவாரு. இந்த உலகம் காண முடியாத வழிகள், ஆசீர்வாதங்களுக்கான வழிகள் எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கிற ஆசீர்வாதமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட மகிமையின் தேவனுடைய பிரசனம் இருக்கிற அந்த ஆலயத்துல சர்வாங்க தகன பலி இல்லை, தூபம் காட்டல, விளக்குகள் இல்லை. அது மாத்திரமல்ல, கடைசியா அந்த கதவுகளை என்ன பண்ணிருக்கிறான்? அடைத்து போட்டுட்டான். பெருமை பெருமை கதவுகளை ஷட் அப் பண்ணுது, மூடுது. மூடுதுன்னா எப்படி மூடுது? எனக்கு அவருடைய தயவு தேவையில்லை, வாழலாம். எத்தனையோ பேர் கடவுள் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடவுள் இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. கடவுள் தேவையில்லை, வாழலாம். ஆனா அவரை கிருபை பாராட்டி இருக்கிறாரு. கடவுளே தேவையில்லைன்ற மனுஷனு கூட, ரத்தத்தை சிந்துற மனுஷனு கூட பூமி விளையுது, தண்ணீர் இருக்குது, காத்து இருக்கு, சூரியன் இருக்குது, மழை இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா வாழலாம். ஆனா அவன் நித்திய சம்பிரமமா வாழ்ந்த ஐஸ்வர்யம் எங்க போனா? பாதாளத்திற்கு போயிட்டான். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 49 அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்குமா? அழிக்கும். தேவன் தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் சம்பிரமமாய் வாழ்ந்து முடித்து அந்த மனிதன் பாதாளத்துக்கு போகும்போது பாதாளம் அவனுடைய ரூபத்தை அழிக்கும். நமக்கு விசுவாசிக்கிற நமக்கு அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும்.
அவன் தேவன் தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடம் இல்லை, தேவனை சத்துருவா பார்க்கிறான். ஏன் சத்துருவா பார்க்கிறான்? என்னுடைய எல்லா ஆசாபாசங்களுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவரே சொல்றாரு, என்ன பரிசுத்தமா வாழு, பாவம் வாழாத, அசுத்தமானதை தொடாத, தீட்டானதை தொடாதன்னு சொல்றாரு. அப்படி வாழ சொல்றாரு, கட்டளைகளை போடுறாரு, பிரமாணங்களை போடுறாரு. எனக்கு அந்த கடவுள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, கதவை இவன் உள்ள போய் பூட்டிக்கிறானா. வெளியில இருந்து யாரும் பூட்டல, அவனை உள்ள தள்ளி. அல்லேலூயா. கடவுள் அதை செய்யறாருங்க. கடவுளும் கதவுக்கு உள்ள தள்ளி அவனை வெளியில பூட்டுறாரு. அவனை இவன் உள்ள பூட்டிக்கிறான், கடவுள் வெளியே பூட்டுறாரு. அதை நீங்க வேதத்துல வாசிக்கலாம். இவன் உள்ள பூட்டிக்கிறான், கதவை பூட்டிக்கிட்டு எனக்கு கடவுள் தேவையில்லைன்னா அதை யாரும் திறக்க முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் வீட்டு கதவை தட்டுவேன், திறந்தேன் ஏற்றுக்கொண்டால் அவன் என்னிடத்திலே போஜனம், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இவரு டீசென்டான கடவுள். ஏன்னா அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த கடவுள் சொல்றாரு, நான் தட்டுறேன், நான் வேணா உன் வாழ்க்கையில வர்றேன். யாருக்கெல்லாம் வேணும் அவர் உங்களுக்கு வாழ்க்கையில. அல்லேலூயா. நான் அனுமதிச்சேன், என்னுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிச்சேன். எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நான் பூட்டிக்கிட்டு இருந்தவன் தான். அவர் வந்தாரு, ஒரு கட்டத்துல வந்தாரு. பிரசங்கத்தை கேட்டேன், பிரசங்கத்தின் மூலமா அவரை நான் சந்திச்சேன், நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. என் இருதயத்துல உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த கர்த்தரை நீ விரும்பினா, விரும்பாதவன் உள்ள பூட்டிக்கிட்டு எனக்கு வேணான்றான். விரும்புற அவனை என்ன பண்றாரு, அவரு தனக்குள்ள வச்சு பூட்டிக்கிறாரு. நோவாக்கு நடந்ததா இல்லையா? பேழைக்கு ஒரு முழம் கீழே வச்சு என்ன பண்றாரு, அந்த கதவை என்ன பண்றாரு, யார் பூட்டினது? நீதிமான். நீதிமானுடைய கதவை வெள்ளம் வாரிக்கொண்டு போகாதபடி, வெள்ளம் அழிக்காதபடி அந்த கதவை அவர் பூட்டி காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது உன்னை காப்பாற்றப்பட வேண்டுமானால் அவருக்குள்ள இருந்தா அவர் உன்னை பூட்டி பாதுகாப்பார். அல்லேலூயா. இதுதான் கதவை பூட்டுறது. எனக்கு தேவனுடைய தயவு தேவையில்லை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. எல்லாம் மேன்மையை விரும்புறாங்க, மேட்டிமையான கண்கள். நான் சொல்றேன், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு முன்னால தாழ்மைப்படுங்கள். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். வேண்டாம், எனக்கு கடவுள் வேண்டாம், நான் வாழ்வ முடியும். உன் வாலிபத்தில் முடியும். உன் வாலிபனே, உன் வாலிபத்தில் உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ண, அந்த ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ண, ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்கிறது சொல்றாரு. இந்த உலகத்துல ஒரு ராஜ்யம் இருக்குது. உலகத்தில் ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், உன்னை சுற்றி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப என்ன அர்த்தம்? தேடு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்ப என்ன இருக்கு? இங்க இருக்குதுன்னு அர்த்தம். இங்க இருக்குதுன்னு அர்த்தமா இல்லையா? இருக்குது. காணப்படுகிற ராஜ்யம். இங்க ஒருத்தர் அரசாடுறாரு, பக்கத்து மாநிலத்தை ஒருத்தர் அரசாடுறாரு, இவங்களெல்லாம் சேர்த்து ஒருத்தர் அரசாண்டுகிட்டு இருக்கிறாரு. அது காணப்படுகிற ராஜ்யம். இந்த காணப்படுகிற ராஜ்யத்தை சிருஷ்டித்த காணப்படாத ராஜ்யம் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். 6:33 எடுமா, மத்தேயு 6:33 34 படி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அவர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நாளை தினம் உனக்காக கவலைப்படும். நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நாளை தினத்தை அப்படி சிருஷ்டித்துருவாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்டீன்னா, அந்த தேவனுடைய ராஜ்யம் யார் தெரியுமா? சொல்றவர் தான் அந்த ராஜ்யம். இயேசுவுக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கிறது. கர்த்தராக இயேசுவுக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இப்ப நம்ம ஆதாமினுடைய சந்ததி இல்ல, கிறிஸ்துவின் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவனுடைய சந்ததியா இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவனுடைய சந்ததிக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்டீன்னா, அவருடைய நீதியை தேடிட்டீன்னா, முதலாவது அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடிட்டீன்னா, அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்டீன்னா, நாளைய தினம்
உனக்காக கவலைப்படும். அப்படி மாறிடுது. அல்லேலூயா. இது காணப்படாத ராஜ்யம். இயேசுக்குள்ள நீ ஒரு மனுஷன் இருக்கிறானா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். புரியல, யாருக்குமே மெசேஜ் புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா கூட வர மாட்டேங்குது. அல்லேலூயா புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. காணப்படுகிற இந்த ராஜ்யம் இருக்குது, காணப்படாத ஒரு ராஜ்யம் இருக்கு. இயேசு இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை தினம் உனக்கு என்ன பண்ணணும், நாளை தினம் கஷ்டப்பட்டு இருக்க நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன இருக்குது, கரெக்டா செஞ்சுட்டா கரெக்டா வாழ்ந்துடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு வேலைய கர்த்தருக்கு பயந்து மூலையில நான் ஏதோ ஒன்று வச்சுக்க கூடாது, எனக்கு பிடிச்சதை வச்சுக்க கூடாது. இன்னைக்கு பயந்து பேசும்போது இது கர்த்தருக்கு பிரியமானதா, செய்யற செயல் கர்த்தருக்கு பிரியமானதா, அல்லது தேவ சித்தம் இருக்குதா, இல்ல தேவனுக்கு விரோதமான காரியம் இருக்குதா, இதெல்லாம் கொஞ்சம் ஆராயணும். ஆராய்ந்து பேசி செய்து கொஞ்ச நாள் கஷ்டம், அது கஷ்டம். அப்படி இருந்துட்டீங்கன்னா தடைபட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. இது விசுவாசிங்க, இதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எல்லாம் வேண்டாம், அவர் எனக்கு தேவையில்லை. எதுக்கு நான் சர்வாங்க தகன பலி கொடுக்கணும், எதுக்கு நான் தூபம் காட்டணும், எதுக்கு நான் விளக்கை எரிய வைக்கணும், எதுக்கு நான் கதவை திறந்து வைக்கணும். கதவை மூடி வச்சுக்கலாம். கதவை திற காற்று வரும், உன் வாயை விரிவாய் தர வசனம் வரும். இதை நான் மூடி வச்சுக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்தா துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் நிபச்சொல்லுக்கும் விரல் நீட்டுதலுக்கும் அடையாளமா இருக்கும். பெரிய ஐஸ்வர்யவானா இருப்பான், ஆனா விரல் நீட்டுவான். பாரு அவன் எப்படி சம்பாதிச்சான்னு எனக்கு தெரியும், அவனை பத்தி எனக்கு தெரியும், எங்கெங்க என்னென்ன எப்படி எப்படி வச்சிருக்கான்றது. துயரம், அது திகைப்பு. அது ஒரு காலத்துல எதுவுமே பயனளிக்கவே அளிக்காது. அப்போ இந்த ராஜ்யத்துல இருந்தா துயரம் திகைப்பு பழிப்புக்கு இடமில்லை. ஆசீர்வாதமும் சமாதானம் நதியை போல வரும், நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல உன்னை சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, இந்த திகைப்பை பத்தி நான் 2 உதாரணம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த திகைப்பு எதனால வருதுன்னா, எரேமியா 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனிதன் தேவன் தேவையில்லை என்ற மனிதன் காட்டு கழுதையை போல தன்னிச்சையாக அலைந்து திரிகிற ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறான். காட்டு கழுத எந்த சட்டமும் எந்த பிரமாணமோ எதுவுமே அது கிடையாது. தன்னிச்சையா அவுத்து விட்ட மாடு போல என்ன பண்ணுது, ஊரே சுத்திக்கிட்டு வருது. அப்படிப்பட்ட மனிதன், தேவனற்ற மனிதன் எப்படி போய் இந்த உலகத்துல வெளிச்சம் இருக்குது, லைட் இருக்குது, பகல்ல வெளிச்சம் இருக்கு, ராத்திரி லைட் வெளிச்சம் இருக்கு, அதுல அவன் எல்லாம் போயிட்டு வர்றான் கொள்றான். ஆனா அவனுக்கு எங்க போறோம், எதுக்கு போறோம், ஏன் போறோம், என்ன பண்றோம், எதுக்கு என்ன செய்து கொண்டிருக்கோம், எதுக்கு வேலை செய்யறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறோம், அவனுக்கு ஒரு எதுக்குமே அவனுக்கு ஒரு விவரம் புரியாதபடி அவனுடைய வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்பங்களை அனுபவிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கையா இருக்கிறத ஒழிய அவனுக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்தல, கர்த்தருக்கு துதிகளை செலுத்தல, கர்த்தரை நினைச்சு பார்க்கல, கர்த்தருக்கு ஒரு நன்றி பலிகளோட செலுத்தல. அப்படிப்பட்டவன் ஒரு கட்டத்தினுடைய வாழ்க்கை ஒரு திகைப்புக்குள்ளான வாழ்க்கையா இருக்கும் அந்த வாழ்க்கை. அதே போல எனக்கு ஒரு மனுஷனை தெரியும் பாருங்க, நான் கடவுளுக்கு அதை செய்தேன், கடவுளுக்கு இதை செய்தேன், கடவுளுக்கு அதை பண்ண சொல்ற மனிதனுடைய மரண வாழ்க்கை இப்போ முதிர் வயதுல பயம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது, ஆதரவற்ற வாழ்க்கையா இருக்குது. அதை நான் பார்க்கிறேன். கடவுளுக்கு நான் செய்ய போறேன், கடவுளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கர்த்தர் தான் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அதுதான் என் வேலை. நான் செய்யற ஒரே ஒரு காரியம் அவரை தொழுது கொள்வது. ஹல்லேலூயா. போதும். வேற என்ன நான் செய்ய முடியும், இந்த கர்த்தருக்கு வேற என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு வானத்தை விரல்களை விரிச்ச கர்த்தருக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் பண்ணணும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு பரிசுத்தமா வாழணும்,
நீதி நியாயமுமா வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், கர்த்தர் சொல்லுகிறபடி வாழணும். அல்லேலூயா. உன் இஷ்டத்துக்கு ஊழியம் பண்ண தேவ சித்தம் நல்லதுதான், ஊழியம் நல்லதுதான். ஆனா உன் இஷ்டத்துக்கு செய்தா கர்த்தர் சொல்ற மாதிரி தானே செய்யணும். நல்ல காரியத்தை நீ செய்யலாங்க. கர்த்தர் சொல்றாரா, கர்த்தர் விரும்புறாரா, கர்த்தர் சொல்றபடி இருக்கா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடி இருக்கா, அதைத்தான் அவர் அங்கீகரிப்பாருங்க. எதை அங்கீகரிப்பாருன்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தாதாங்க அங்கீகரிப்பாரு. நீ நல்லது செஞ்சா கூட கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத செய்தா அவர் அங்கீகரிப்பாரா? தெரியல. தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்தாதான் அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்படும். உன் இஷ்டத்துக்கு நீ கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும்? அவர் சொன்னாரா இதை செய்யு, சொல்லாதெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னா அவர் சொல்றாரு, என்ன உனக்கு தெரியாதுப்பா போப்பான்றாரு. அல்லேலூயா. அப்போ தேவனை தள்ளிவிட்டு ஒரு காட்டு கழுதை புத்தியை கொண்டு ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னா அவன் துயரத்துக்கும் திகைப்புக்கும் பள்ளிப்புக்கும் ஆளாகிறானா. அப்படி ஆச்சு. அந்த எருசலேம் ஆகாஷ் ராஜா அவனுடைய நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலே சிறைபிடிக்கப்பட்டவர்களும் பட்டயத்தில் விழுந்து குடும்பம் எதுவுமே இல்லாம சிறைபிடிக்கப்பட்டு ரொம்ப துயரத்துக்கும் திகைப்புக்கும் பள்ளிப்புக்கும் ஆளானாங்க. கொடைக்கானல் நினைக்கிறேன். கொடைக்கானல் போனீங்கன்னா மதிகெட்டான் சோலைன்னு ஒன்று இருக்கு. என்ன கெட்டான் சோலைன்னு இருக்கு? மதி நல்ல சோலைங்க. அது அந்த சோலை நல்ல சோலை, பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமாதமா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமாதமா இருக்கும். உள்ள போனாலும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா உள்ள நீங்க போயிட்டீங்கன்னா வெளியே வர தகிச்சு போயிடுவீங்க. அல்லேலூயா. தேவனை தள்ளிவிட்டு தேவனுக்கு சத்துருவாகி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு ஒரு சோலை போல இன்பங்கள் ஒரு சோலை போல இருக்குது. ஒரு அற்புதமா இருக்கு, இது பார்க்கிறதுக்கு அற்பமா இருக்கு, இன்பமா இருக்கிறது, கண்களுக்கு இன்பமா இருக்கிறது. அது உள்ள நீ போயிட்டீன்னா, அந்த மதிக்கட்டன் சோலைக்குள்ள நீ உள்ள போயிட்டீன்னா வெளியே வரவே முடியாது. ஏன் தெரியுமா? எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எது வழி, எது ஆரம்பம், எது முடிவுன்னு தெரியவே முடியாது. சுத்தி 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 வந்து அங்கே மரித்து போனவர்கள் இருக்கிறார்கள். வெளியே வரவே முடியாது. மதிகெட்டான் சோலை என்று பேரு. எருசலேமில் ஒரு குகை இருக்குதான். டிஜிஎஸ் மறைந்த திரு பரிசுத்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு வழிகாட்டுதல் மூலமா போனாராம். அந்த வழிகாட்டுதல் சொன்னாராம், இந்த குகைக்குள்ள போனா திரும்பி வரவே முடியாது, நாங்க இல்லாம கைடு இல்லாம வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது, நாங்க கூட வந்தாதான் நீங்க வர முடியும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அந்த குகை. அதான் பிசாசினுடைய வழிகள். பார்க்கறதுக்கு இன்பமா இருக்குது, அங்க இன்பங்கள் நிறைந்து இருக்குது. ஆனா நீ வெளியே வரவே முடியாது, தேவனுக்கு பரிசுத்தமா வாழ முடியாது, நீதி நியாயமும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்க இருக்கும், திரும்பவே முடியாது. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், வந்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வருவான், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, நீ என்ன விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நித்திய நித்தியமாய் என்னோடு கூட நான் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு தான் கடைசியில கல்லனுக்கு சொல்றாரு, நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அவன் சொல்றான், உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுன்றான். அவனு கண்டுபிடிச்சிட்டான், இவர் ஒரு ராஜ்யத்துக்கு அதிபதி. ஆனா அந்த ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாது, காண முடியாது. ஆனா இவருடைய காரியங்கள், இவருடைய கிரியைகள், இவருடைய நன்மைகள் எல்லாம் பார்க்கும்போது இவர் வேற ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். ஆகவே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுன்றான். அன்னைக்கே பரதீசுக்கு போயிட்டான். அல்லேலூயா. அவர்தான் வழி. கடைசி நொடி திருட, கடைசி நொடி பரலோகத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யம். அதை புரிந்து கொண்டான் எசேக்கியா, புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டுதான் என்ன பண்றான், ஆகையால் அவன் எதனால வந்துச்சான், அந்த திகைப்பு பள்ளிப்பு எதனால வந்துச்சான், தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தல, தூபம் காட்டல, விளக்குகளை அணைத்து போடுகிறான், மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டான். ஆகையால் கர்த்தருக்கு அவன் மேல என்ன வருது, கடுமையான கோபம் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த சந்ததி அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாய் அந்த சந்ததி மாறி போனது. 2 நாளாகமும் 31 அதிகாரம்
பாருங்க. அப்புறம் எசேக்கியா வந்து என்ன பண்றான் பாருங்க. 20-21 2 நாளாகவும் 30-31 எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். பாருங்க, எசேக்கியா தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அதே காரியங்கள் வந்து 2 ராஜாக்கள் 18 எடுங்க. 2 ராஜாக்கள் 18 எடுங்க. 1-8 படிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து விக்கிரகங்களை எல்லாத்தையும் என்ன பண்றான், அகற்றி போட்டு இன்னொரு காரியம் பண்றான் பாருங்க. மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ள இருக்கு. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட், என்லார்ஜ் த மைண்ட் சொல்றது, ஒரு மனம், ஒரு விரிவான ஒரு மனம். புதிய ஏற்பாட்டில் சொல்லுவாங்களே, மோசே எங்கள் ஆசாரியன், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், மோசேலும் நீ மோசேயை விட பெரியவனான்னு இயேசுவை பார்த்து கேட்பாங்க இல்லையா? மோசேவை வந்து தேவன் முகமுகமா சந்தித்ததுனால, அவனுடைய முகப்பிரகாசம் அப்படி இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியாதுன்றதால முக்காடு போட்டு வந்தான். மோசே விட பேசின மனுஷன், பெரிய மனுஷன் அப்படின்னு மோசே மேல ரொம்ப ஒரு இதா இருந்தாங்க. ஆனா இந்த எசேக்கியா என்ன பண்றான் பாருங்க, மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்பத்தை துண்டு துண்டா உடைச்சு போட்டான். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்க அது ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் வந்து வெண்கல சர்பத்தை செஞ்சு அதை உயர்த்தி பிடிக்க சொன்னாரு. கொள்ளிவாய் சர்பங்கள் கடிக்கும் போது அதை பார்த்த உடனே சுகமாகறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை மறந்துட்டாங்க. அதை மறந்து இதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு தூபம் காட்டாதபடி, தேவனிடத்திலே ஜெபிக்காதபடி, தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி இந்த வெண்கல சர்பத்தை செய்து வைத்திருந்ததுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சு அதை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறான் எசேக்கியா. கண்டுபிடிச்சு இது இந்த ஆராதனை தவறான ஆராதனையா இருக்குது, இது மோசே உண்டு பண்ணி இருந்தாலும் இது தவறானது என்று சொல்லி அந்த இதை உடைச்சு போட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், இவங்களா ஏற்படுத்தி கொள்கிற பல காரியங்கள் உள்ள வந்து அந்த தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஆராதனை செய்ய முடியாதபடி இவர்கள் சொந்த கருத்துக்களை, சொந்த சம்பிரதாயங்களை, சொந்த சடங்காச்சாரங்களை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டார்கள். அல்லேலூயா. அது தப்பு. ஏன் இதை செய்யாத, இதை பண்ணாத, அப்படி பண்ணாத,
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ முழு இருதயத்தோடு தேடு. ஹல்லேலூயா. அவர் சொல்றது என்ன? முதல் கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முழு இருதயத்தோடு செய்யல, ஆனா முழு இருதயத்தோடு செய்யறான், செம்மையானதை செய்யறான், கர்த்தரை விட்டு பின்வாங்கல, கர்த்தரை சார்ந்திருக்கிறான். அப்படி சார்ந்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா சத்துரு வந்து நிற்பான். அல்லேலூயா. நீ உண்மையா சேவிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா, உன்னை முழு இருதயத்தை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீன்னா, யாருக்கு தெரியுதோ தெரியலையோ ஃபர்ஸ்ட் சாத்தானுக்கு வந்து தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதனால இந்த கடவுள் வேணான்னு பயப்படுறீங்களா? இல்லை, இந்த கடவுள் வேண்டும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படி முழு இருதயத்தோடு அந்த ஆலயத்தில் சர்வாங்க தகனங்களை உண்டு பண்ணி, சர்வாங்க தகன பலிகளை உண்டு பண்ணி, தூபம் காட்டி, விளக்குகளை போட்டு, கதவை திறந்து ஆராதனை செய்வதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி, அந்த ஆலயத்தை வந்து செம்மையாக்கி சீராக்கி அற்புதமா ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மறுபடியும் மாட்டும் போது சனகரிப்பு என்கிற அசிரிய ராஜா வந்து நிற்கிறான். ஏன்னா இவன் கப்பங்கட்ட மாட்டேன்ட்டான். ஏன்னா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், உன்னை நான் சேவிக்க மாட்டேன், என் சேவை அவர் ஒருவருக்கு தான், அவரை தான் நேசிப்பேன், அவரை தான் சேவிப்பேன், அவரை தான் விசுவாசிப்பேன், அவரை தான் சார்ந்திருப்பேன், அவரை தான் முழு இருதயத்தோடு நான் துதிப்பேன்னு சொல்லி முழு இருதயத்தோடு நிற்கும் போது வந்து நிற்கிறான். வந்து நிற்கும் பொழுது அவன் ஒன்றும் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் கொடூரமானவன். அவனை நினைச்சாலே கொலை நடுங்கும் மனுஷர்களுக்கு. அப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்கிறவன் தான் இந்த சனகரிப் அசிரிய ராஜா. அவனுடைய அந்த தேசத்து ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாம், சத்துருக்களுடைய தலையை வெட்டி தேங்காய் குவியல் போல போட்டு வச்சிருப்பாங்களாம் ஏராளமா. அவங்க பார்க்கணும்னு அவங்க கண்ணு முன்னாடியே, அந்த ஜனங்க கண்ணு முன்னாடியே அந்த ஜனங்களை வெட்டி தலையை வெட்டி ஒரு பெரிய குவியலாய் குவித்து வைத்திருப்பானா. மற்றவர்களுக்கு முன்பாக அந்த மனிதர்களுடைய சரீரத்தில் இருக்கிற தோலை அப்படியே உரிச்சி அங்க இருக்கிற தூண்களுக்கெல்லாம் அதை போர்த்தி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவன் தான் சனகரிப் ராஜா. நினிவே பட்டணத்தான். அவன் வந்து சண்டைக்கு நிற்கிறான். சண்டைக்கு நிற்கும் போது இவன் பிற்பாடுதான் கோட்டை. நீங்க போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 2 நாளாகம 29, 2 ராஜாக்கள் 18, 19 நீங்க போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எசேக்கியா ராஜா அதுக்கு பிற்பாடுதான் ஆயுதங்கள் செய்யறான், கோட்டையை உயர்த்தி கட்டுறான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறான்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதியும் தேடுங்கள், முதலாவது ஆலயத்தை சீர்படுத்தலாம், வீரர்களை சேர்க்கல, ஆயுதங்களை சேர்க்கல, கோட்டை கொத்தளங்களை பெருசாக்கல, ஃபர்ஸ்ட் ஆலயத்தை தான் சரி பண்ணான். அல்லேலூயா. உன்னுடைய இருதயமாகிய இந்த ஆலயத்தை இருக்கிற அசுத்தங்கள், விக்கிரகாராதனைகள், தூபம் காட்டாமல் இருக்கிறது, சர்வாங்க தகன பலி, இருதயத்தில் வார்த்தை இல்லாம இருக்கிறது, இருதயமாகிய இந்த ஆலயத்தில் ஒரு சர்வாங்க தகன பலியும் ஒரு தூபம் காட்டுதலும் வசனம் என்கிற இந்த விளக்கும் அந்த முழு இருதயத்தோடும் இந்த கர்த்தருக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும், சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதியும் நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விட்டு விலகுவதும் இல்லை, கர்த்தர் கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கைவிடுவதும் இல்லை, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. அந்த ராஜாக்கு முன்னாடி யாரும் எழுத்து நிற்க முடியாது. எந்த விதமான சூழ்நிலை உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த எரிகாவும் உனக்கு முன்னால நிக்க முடியாது, எந்த கோலியாத்து உனக்கு முன்னாக நிக்க முடியாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்ன உள்ள நீ போகணும்னா அந்த கேட்டுல கோலியாத்து நிற்பான், அந்த வாசல்ல கோலியாத்து நிற்பான். எரிகோ இருக்கும், செங்கடல் இருக்கும். ஆனா நீ விசுவாசத்தோடு நீ அங்க போனீன்னா அவர் விளைச் செய்வார். யார் விளைச் செய்தது? எரிகோவை யார் விளைச் செய்தது? கர்த்தர் விளைச் செய்தார். யார் கோலியாத்தை விளைச் செய்தது? கர்த்தர் விளைச் செய்தார். யார் செங்கடலை பிளந்தது? கர்த்தர் பிளந்தார். அல்லேலூயா. ஏன் வேலை ஒண்ணு இல்லை, நான் விசுவாசிச்சு அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. நான் விசுவாசிச்சு என்ன பண்ணணும்? அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் போகணும், அந்த நீதியை தேடணும்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நான் தேடணும், அதுக்குள்ள நான் போகணும். அதை செய்தான். எசேக்கியா செய்தான். வந்து நிக்கிறான், நின்று மிரட்டுறான். இந்த ஜனங்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் அவன் கொடுத்த நிருபத்தை வாங்கிட்டு போயிட்டு கர்த்தருடைய ஆலயத்துல போயிட்டு அதை விரிக்கிறான். அல்லேலூயா. நான் என்ன பண்றேன் பாரு, நிக்கல. சிருஷ்டிகர்கிட்ட போறான், உண்மை உள்ள தேவன்கிட்ட போறான். நாம என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்றேன் பார், நான் என் வேலையை காட்டுறேன் பார், நான் நிலைநிறுத்தி காட்டுறேன் பார் அப்படின்னு நம்ம நிற்போம். ஆனா அந்த அந்த நிருபத்தை வாங்கிட்டு போயிட்டு கர்த்தருடைய ஆலயத்துல போய் விரிக்கிறான். அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. இது பயம் இல்லைங்க, இது விசுவாசம் இருந்துச்சு. முழு இருதயத்தோடு தேடினா, முழு ஆத்மாவோடு தேடினா, முழு பலத்தோடு தேடினா. என்ன தேடினா? அவர் என்னுடைய பிதா, அவர் என்னுடைய தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். என்ன சொல்லியிருக்கிறான் சாலமோன்? இந்த ஆலயத்திலே வந்து செய்யப்படும் ஜபத்திற்கு உம்முடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் அவன். சாலமோன் ராஜா சொல்லியிருக்கிறான். அங்கிருந்து ஜெபிச்சிருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அந்நிய ஸ்திரீ ஆகால் சொல்கிறார், என்னை காண்கிற தேவன் நீ. அல்லேலூயா. அவருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அவருடைய என்னுடைய ஜபத்திற்கு அவருடைய செவிகள் கவனமாயிருக்கிறது, அது திறந்திருக்கிறது. அப்பேற்பட்ட உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசிக்கிறான், இருதயத்தில் விசுவாசிக்கிறான். அதெல்லாம் காணப்படுகிறவைகளா? காணப்படுகிறவைகளா? இதெல்லாம் காணப்படுகிறவைகளா? எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவனுக்கு. விசுவாசிக்கிறான். காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாத அவருடைய தெய்வத்துவம், வல்லமை விசுவாசித்து அதை போய் விரிக்கிறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சத்துரு வந்து என் முன்னாடி நிற்கிறான், என்ன பண்றது தெரியல ஆண்டவரே. போய் விரிச்சிட்டு பிரேயர் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு தூங்கிடுறான். அல்லேலூயா. காலையில கர்த்தர் ஒரு தூதரை அனுப்புறாரு. 185,000 பேர் வீரர்களை வெட்டி ஒண்ணு இல்லாம ஆக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், முழு இருதயத்தோடு சர்வாங்க தகன பலிகளை கொடுத்து தூபம் காட்டி வசனம் என்ற வெளிச்சத்துல நடந்து இருதயத்தை கர்த்தருக்கு நீ திறந்து வச்சிருந்தா உனக்கு வேலை இல்லை. யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யுத்தம் கர்த்தருடைய, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் கிரியை செய்யக்கூடியவர், என்னால முடியும். ஆண்டவரே உம்மால் முடியும், எல்லாம் உம்மால் கூடும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு ஒப்படைக்க வேண்டியது, கர்த்தருடைய சித்தத்தை தேட வேண்டியது, கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டியது, பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியுமாய் உங்களை ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா. ரோமர் 12 எடுங்க, ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிச்சிடுறேன். ரோமர் 12 1-2 படிங்கம்மா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு, உங்களுக்கு பிரியம் இல்லை, எனக்கு பிடிச்சமான ஆள் தான் இருக்கணும்னு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான காரியம் நடக்கணும். படிங்கம்மா. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க, படிங்கம்மா, புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. பரிசுத்தமும் ஜீவ பலியும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கம் உனக்காக யுத்தம் பண்ணுகிற இரக்கம். அல்லேலூயா. நான் பல வருஷம் ஆச்சு கஷ்டப்பட்டு, வேலை ரொம்ப கம்மி. அடிக்கடி சொல்றேன், வேலை ரொம்ப கம்மி. ஏன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. கிரைஸ்ட் ஒன்லி, கிரைஸ்ட் அலோன், அவர் போதும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி ஃபர்ஸ்ட், தூபம் காட்டுறது நெக்ஸ்ட், விளக்கு அணையாம வச்சிருக்கிறது அடுத்து, இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து வைக்கிறது. வாங்க ஆண்டவரே, 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். அல்லேலூயா. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையலாம். அவர் சொல்றாரு, நான் சொல்லல, நானே வழி உனக்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வழி, உன்னுடைய செழிப்புக்கு வழி, உன்னுடைய மேன்மைக்கு வழி. ஆகவே நம்ம என்ன பண்ண போறோம்? நீ தேடிக்காத உன் வாழ்க்கைய அவர் கொடுப்பார். அல்லேலூயா. நீ தேடினா பாவமாயிடக்கூடாது, அவர் கொடுப்பார், ஆசீர்வாதம் அவர் கொடுப்பார். அப்போ கிரைஸ்ட் ஒன்லி, கிரைஸ்ட் அலோன், அவர் போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி ஒப்பு கொடுக்குறீங்க இன்னைக்கு? அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும்